சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் முடிகிறது. இதுவரை எத்தனை பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறித்து நமது செய்தியாளர் ராஜா விரிவாக தரும் செய்தியை பார்ப்போம். ராஜா, வேட்புமனு தாக்கல் மாலை 3 மணியுடன் முடிவடையும் நிலையில் இதுவரை எத்தனை பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்காங்க? ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. இந்நிலையில் இன்று மதியம் 1 மணி நிலவரப்படி, தற்போதைய நிலவரப்படி இதுவரையில் 40 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தன்னுடைய வேட்புமனுவை இந்த தொகுதியில் தாக்கல் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக அதாவது 3ஆம் தேதியிலிருந்தே வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஏராளமான சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த தொகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட 2 கட்சிகள் மட்டுமே, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 2 கட்சிகள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன. ஒன்று அஇஅதிமுக, மற்றொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மகேந்திரன் நேற்று இங்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். மீதமுள்ள 38 பேரும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் சுயேட்சையை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் தற்போதும் வேட்புமனு தாக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 பேர் மதியத்திற்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தவிர வேற யாரும் இந்த தொகுதியில் பெண் வேட்பாளர்கள் கிடையாது. இதுவரையில் பெண் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதுவரையில் 40 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். நாளை மாலையே மொத்தம் எத்தனை பேர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்ற விவரங்கள் தெரியவரும். ஏனென்றால் ஒரு சிலர் 2-3 மனுக்களை கூட இந்த தொகுதியில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இப்படி இருக்கும்போது நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று நாளை மாலை எவ்வளவு பேர் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனர் என்ற விவரங்கள் தெரியவரும். நாளை மறுநாள் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினமாகும். 13ஆம் தேதியோடு வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றால் நாளை மறுநாள் பெற்றுக் கொள்ளலாம். தற்போதைய நிலவரப்படி 40 பேர் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அது மட்டுமல்ல, பிரச்சாரமும் இந்த தொகுதியில் தொடங்கிவிட்டது. அஇஅதிமுகவினர் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக இங்கு தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மொத்தம் 230 அதாவது பூத் என்று சொல்லப்படும் வாக்குச்சாவடி மையங்கள் 30 மையங்கள் உள்ளன. 230 மையங்கள் உள்ளன. அந்த 230 மையங்களுக்கும் தற்போது அஇஅதிமுகவினர் அந்த 230 மையங்களும் தனித்தனியாக பிரித்து அந்தந்த பகுதிகளில் தங்களுடைய தலைவிக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 14ஆம் தேதி தங்களுடைய பிரச்சாரத்தை இந்த தொகுதியில் தொடங்கலாம் என்று தெரிகிறது. ஆனால் சுயேட்சைகள் யாரும் இதுவரையில் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்யவில்லை. இன்று மாலை 3 மணியுடன் இந்த தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 3 மணியுடன் முடிவடையும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி 40 பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.